ஹே காய்ஸ், வெல்கம் டு விஆர்டி கமெண்ட்ரி. அஃப்கோர்ஸ்லி ஐ எம் பேக். நான் இது வரைக்கும் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இத்தனை நாளாக சேனலில் பாஸ் பண்ணி வச்சதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஆனால் ஒரு ரீசன் இல்லை, பல ரீசன் இருக்கு. ஆனால் அதை நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். நான் கூடிய சீக்கிரம் வேணா ஃபியூச்சரில் வேணா நான் ஷேர் பண்ணுறேன். அந்த ரீசன் யாருக்கும் முக்கியம் இல்லைன்னு தெரியும், ஆனாலும் சும்மா ஒரு சொல்கிறேன். ஆனால் இப்பயே சொல்லிடுறேன், இதுக்கப்புறமே நல்லா வீடியோ கண்டினியூஸாக போட முடியும்னு எனக்கு தெரில. ஏன்னா என் சிச்சுவேஷன் எனக்கு அவ்வளோ டைட்டாக இருக்குது, சுத்தமாக என்னால் முடியல. ஆனாலும் இப்போ இந்த பயங்கரமான ஒரு வீடியோ எப்படி சொல்கிறது, நம்ம இது வரைக்கும் ஆசைப்பட்ட ஒரு வீடியோ இன்னைக்கு நருட்டோ ஷிப்புடன் எப்படா தமிழில் வரும் நம்ம எவ்வளோ வெயிட் பண்ணியிருப்போம். நருட்டோ ஷிப்புடன் தமிழில் வரப்போதுன்றதுக்கான ஒரு வீடியோவே இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ சொல்ல போனால் ஒரு ட்ரெய்லர் தான். அந்த நருட்டோ ஷிப்புடன் ட்ரெய்லர் தான் நம்ம இன்னைக்கு இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ட்ரெய்லர் வந்து முந்தானே ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் யூடியூப்ல இல்லை, இன்ஸ்டாகிராமில் தான். சரி, ஓகே, ஓவரா பேசாமல் அந்த ட்ரெய்லர் ரிவ்யூ பண்ணிடுவோம். ஏப்பா அந்த இன்ட்ரோவை போடு. Wake up to reality. 内葉サスケ。俺は波風湊。内葉イタチ。渦巻ナルト。内葉マドラだ。 Nothing ever goes as planned in this accursed world. இந்த சபிக்கப்பட்ட உலகத்துல நாம நினைச்ச எதுவுமே நடக்காது. ஓப்பன் பண்ணா எடுத்த உடனே ஒரு மடரா வாய்ஸ் தான் காட்டுறாங்க. மடராக்கு இந்த வாய்ஸ் ஓகேவான்னு கேட்டா கன்ஃபார்மா ஓகே தான், சூப்பரா இருக்கு. மடராக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு. இந்த டயலாக் வந்து எந்த சீன்ல வரும்னா, ஒபிட்டோ வந்து கல்லுல மாட்டி மடரா ஒபிட்டோவை காப்பாத்தி ஒபிட்டோவை நசுங்கி போன பள்ளி மாதிரி ஒட்ட வச்சிருப்பாருல, ஒட்ட வச்சிருப்பாரு. அது மட்டும் நம்ம படுக்கும் வச்சிருப்பாரு. அதுல தான் இந்த டயலாக் வரும்னு நினைக்கிறேன். மடராவோட வாய்ஸ் என்ன கேட்டா செமையா தான் இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனா இந்த ட்ரெய்லர் ஸ்டார்டிங்லே இந்த சீரிஸோட கோல்டன் கேரக்டர்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. ஒபிட்டோ இட்டாச்சியை தான் காட்டுறாங்க. இதுதான் வாழ்க்கையோட உண்மை, அதை சீக்கிரம் புரிஞ்சுப்ப. ஊசுமாக்கி தானே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தான், அவனால தான் என் வாழ்க்கையே மாறி இருக்கு. காராக்கு ஒரு வாய்ஸ் சேஞ்சும் இல்ல, அதே வாய்ஸ் தான். கிளாசிக்லயும் இதே வாய்ஸ் தான் இருக்கும். ஆனா ஷிப்புடனுக்கு மாத்திடுவாங்கன்னு நினைச்சேன், பரவாயில்லனா அதே வாய்ஸ் தான் இருக்கு. வாய்ஸை மட்டும் மாத்திருப்பானுங்க, நான் செம்ம காண்டா இருப்பேன். நான் வந்துட்டேன், நருட்டோ உசுமாகி ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு திரும்ப வந்துட்டான். நருட்டோக்கும் ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, அதே வாய்ஸ் தான். ஆனால் என்னதான் ஒரே வாய்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாக மாற்றவே இல்லை. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நருட்டோ கிளாசிக் எடுத்துக்கோங்களேன். அதில் இருக்க நருட்டோட வாய்ஸ் கொஞ்சம் க்யூட்டாகவும் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஜாப்பனீஸில் வந்து அப்படி தான் இருக்கும். அந்த ஜாப்பனீஸ்லேயே அப்படியே ஷிப்புடனை பார்த்தீங்கன்னா நருட்டோட வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். ஏன்னா நருட்டோ வந்து ஷிப்புடன் நல்லா வளர்ந்துருப்பான். அவன் வளர்ந்ததால கொஞ்சம் வாய்ஸ் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கும். நருட்டோ வளர்ந்ததால அவன் வாய்ஸ் நல்லா சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதில் காமிச்சிருப்பாங்க அப்படியே. ஆனால் தமிழ் டப்பில் அவன் வளர்ந்துருக்கான் கூட பார்க்காம அப்போ கொஞ்சம் கூட வாய்ஸ் மாற்றாம அதே சின்ன நருட்டோ வாய்ஸை அப்படியே இது ஷிப்புடனுக்கும் பெரிய நருட்டோக்கும் அப்படியே போட்டிருக்காங்க அந்த வாய்ஸ். இதை நான் நல்லா இல்லைன்னு சொல்ல, கொஞ்சம் மாத்திருக்கலாம். ஏன்னா சின்ன பசங்களா இருக்கும் போது குரல் வேற மாதிரி இருக்கும், வளர்ந்ததுக்கு அப்புறம் குரல் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஆனா அந்த டிஃபரன்ஸ் இதுல காட்டவே இல்லை. அப்படி காட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்றேன், மத்தபடி வேற ஒன்றும் இல்லை. அவனை போலவே என்னையும் இந்த உலகம் ஏத்துக்கொண்டு நம்புறேன். தாக்குதல் ஆரம்பிக்க இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கோ காரா, முடிஞ்ச அளவுக்கு வேகமா வந்து உன்னை காப்பாத்துறேன். அவனேதான். பாம்பு மாதிரி வெளியே வந்து குறவழிய புடிச்சு கடிப்பண்டா. அது வரைக்கும் உன்னை உயிரோட விட்டாதானே எங்க கிராம மக்கள் எல்லாருக்குள்ளயும் வில் ஆஃப் ஃபயர் நெருப்பு கொழுந்து விட்டு எரியுது. என் கடவுள் ஜாசரனை சும்மா விட மாட்டாரு, உனக்கு இருக்கிறதுலே கொடூரமான சாப கொடுப்பாரு. அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன்னு நீயே மேல போய் சொல்லு. ஷிக்கமாருக்குலாம் நான் ஒரு குறை சொல்ல மாட்டேன். அவன் வாய்ஸ் தான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப பக்காவாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த வாய்ஸ்க்கு அவன் கேரக்டருக்கு நல்லா பக்காவாக இருக்கும். ஆசுமா சாகும்போது அவன் ஆசுமான்னு கத்துறது எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஹீரோ கத்துறா பாருங்க, எனக்கு அதான் சிரிப்பு வந்துடுச்சு. ஜாப்பனீஸில் இங்கிலீஷில் ஈனோலாம் அப்படியே அலறடிச்சு கத்துவா, பயங்கரமாக அலறடிச்சு கத்துவா. ஆனால் இதில் என்னன்னா சேன்சேய் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறா, அப்படி ஸ்லோவாக, யாரும் கத்தக்கூடாத மாதிரி, கத்தாத ஷூ அப்படின்னு சொல்கிற மாதிரில கத்துறாவ. ஈனோக்கு கரெக்டான வாய்ஸ் தான். ஆனால் எந்த சீனில் எப்படி கத்தணும், கத்த வேண்டிய நேரத்தில் எப்படிலாம் கத்தணும், கத்துறதுல எந்த விதமான இதெல்லாம் கத்துறதும், டப்பிங்லாம் அவ்வளோ இருக்குது. அதில் கொஞ்சம் இவங்க மக்கர்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க, சொதப்பிட்டாங்க. ஆனால் இந்த ரிலீஸ் பண்ணும்போது இதை மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு மிஸ்டேக் தான். இது சும்மா ஒரு ட்ரெய்லர் தானே. ரிலீஸ் பண்ணும்போது முக்கியமாக செக் பண்ணி பார்ப்பாங்க. கன்ஃபார்மாக எதுவாக இருந்தாலும் செக் பண்ணி பார்ப்பாங்க. எல்லா எபிசோடையும் ஒன்று விடாமல் பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி தான் நம்மளுக்குலாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் யாரும் கவலைப்பட வேணாம். இனி நடக்கிற எந்த அநீதியையும் நான் ஏத்துக்க மாட்டேன். வெளியே வா நைன் டெய்ல்ஸ்.
உங்கெல்லாம் யாருக்காவது ஒபிட்டோக்கு என்ன வாய்ஸ்னு தெரியுதா? ஒபிட்டோக்கு இந்த வாய்ஸை கொடுப்பாங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. இந்த வாய்ஸை கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. நானும் இந்த வாய்ஸை கேட்ட உடனே கண்டுபிடிச்சிட்டேன். இந்த வாய்ஸுக்கெல்லாம் ஒரு காலத்துல எவ்வளவு ஹைப் தெரியுமா? இந்த வாய்ஸை கேட்ட உடனே அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நிறைய பேர் இந்த வாய்ஸ் வந்து யாரோடதுன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடிக்காதவங்களுக்கு ஒரு க்ளூ தரவா? இந்த வாய்ஸ் வந்து எதுல வரும்னா ஒரு கார்ட்டூன்ல வரும். அந்த கார்ட்டூனை டெலிகாஸ்ட் பண்றது ஒரு கார்ட்டூன் நெட்வொர்க்னு ஒரு சேனல். அந்த கார்ட்டூன்ல தான் கார்ட்டூன் நெட்வொர்க்கே ஓடிச்சு. இன்னமும் நீ கண்டுபிடிக்கலன்னா நீ கண்டிப்பா ஒரு குட்டி குஞ்சாந்தாண்டா. இந்த குரல் வந்து யாரோட குரல்னா பென்டனோட குரல். அதான் பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ், பென்டன் அல்டிமேட் ஏலியன் ஃபோர்ஸ்ல பென்டன் இருப்பான்ல, அதான் பென்டனிசன். பென்டனிசனுக்கு கொடுத்த குரல் தான் அப்படியே ஒபிட்டோக்கு வந்திருக்கு. இந்த வாய்ஸுக்காகவாது நான் கண்டிப்பா நருட்டோ ஷிப்புடன் பார்ப்பேன். நைன் டைல்ஸ் நம்ம ஊருக்குள்ள வந்துருச்சு. இதுல மன்னிச்சிரு நருட்டோ, உனக்கு துணையாவும் கூட நாங்க இருந்திருக்கணும். எனக்கு தெரிஞ்சு மினட்டோட வாய்ஸ் தான் இதுல ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. என்னடா வாய்ஸ் இதெல்லாம் பெயினுக்கு கொடுக்குற வாய்ஸ் மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மினட்டோட வாய்ஸ் தான் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட். உன் பின்னாடி பாரு. நீயும் நானும் பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. முதல்ல நீ யாருன்னு சொல்லு. இங்க ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம் நடக்க போகுது. பெயின். இந்த உலகத்துக்கு வலி நான் என்னன்னு காட்டுறேன். எங்க போன? பெயினுக்குலாம் நம்ம எதிர்பார்த்ததோட பயங்கரமா கொடுத்துருக்கானுங்க வாய்ஸ். பெயினுக்கான பர்ஃபெக்டான வாய்ஸ் இதுதான். சாக்குராக்கு அதே வாய்ஸ் தான். ஆனா மறுபடியும் ஈனோ ஒரு பிரச்சனை மாதிரி தான் இவளுக்கும் சாக்குராக்கும். ஜாப்பனீஸ்ல இங்கிலீஷ்ல சாக்குரா வந்து அதுல அலரடிச்சு நருட்டோன்னு கத்துவா. ஆனா தமிழ் டப்புல அப்படி இல்ல. எனக்கு தெரிஞ்சு இதுல தான் அதிகபட்சம் சொதவி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சுனாடேக்கு வந்து நான் வாய்ஸ் மாத்துவாங்கன்னு பார்த்தேன். பரவாயில்ல, அதே வாய்ஸ் தான். கொஞ்சம் வாய்ஸ் மாத்தினா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஆன்டி ஒரு வாய்ஸ் மாதிரி இருக்கு. சொன்ன போல சுனாடே ஒரு கிளவி தான். ஆனாலும் அவன் அழகுக்கு கொஞ்சம் நல்ல குரலா கொடுத்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு எனக்கு. என் குடும்ப பேரு சரோட்டோவி, என் சொந்த பேரு கோனஹாமாரு. அத நீ மறக்க கூடாதுடா. கோனஹாமாருக்கு எந்த ஒரு சேஞ்சும் இல்ல, அதே வாய்ஸ் தான். கோனஹாமாருக்கு இந்த வாய்ஸ் நல்லா சூட்டபிளா தான் இருக்கு. எனக்கு சாவ பார்த்து பயம் இல்ல. உனக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன். எனக்கு தெரிஞ்சு ஹினாட்டாவோட வாய்ஸ் பக்கா தான். ஏன்னா தமிழ் கம்யூனிட்டியில் இந்த அளவுக்கு வாய்ஸ் நல்லா அஸ்கியா பேசுறது வேற எந்த ஒரு ஆர்டிஸ்டாலையும் முடியாது எனக்கு தெரிஞ்சு. என்னதான் ஜாப்பனீஸ் அளவுக்கு வரலனாலும் ஆனால் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவே பாராட்டக்கூடிய விஷயம் தான். அந்த ஜாப்பனீஸ் குரல் அளவுக்குலாம் போகணும்னா அதுக்கு அவங்கள தான் கூட்டு வரணும். முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. இனி இதுதான் உங்க நிதர்சனம். நருட்டோ ரசன் ஷூரிகன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சக்தியை பார்த்ததே இல்லை. நான் பொறுமையை இழந்துட்டேன். இன்னைக்கு உன்னை சாகடிக்காம விட மாட்டேன் நருட்டோ. அவ்வளோதான், ட்ரெய்லரே முடிஞ்சு போச்சு. சாஸ்கியோட வாய்ஸ்லேயும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் இல்லை, அதே வாய்ஸ் தான், அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் சாஸ்கியோட ஜாப்பனீஸில் வந்து இந்த கல் அப்படியே இடிப்பான்ல, நேன்தமோன்னு சொல்லுவான்ல, அந்த டயலாக் எப்படி தான் சொல்ல போகிறாங்கன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஆல்மைட்டி புஷை வந்து எப்படி சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே, எல்லாமே தள்ளிப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, பாப்பா எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. இந்த ட்ரெய்லர்லேயே நருட்டோவோட எல்லா எபிசோடையும் சொல்ல போனால் காமிச்சிட்டாங்க. அதாவது எல்லா எபிசோட்லையும் முடிச்சிட்டாங்க, சொல்ல போனால் தமிழ்கிட்ட போய் முடிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்த நருட்டோ சாஸ்கியோட ஃபைனல் வேலி பேட்டில் இருக்கும்ல, அந்த லாஸ்ட் பேட்டில், அந்த பேட்டில் வந்து சாஸ்கியை சொல்லுவான்ல அந்த நேந்தமோ, அந்த டயலாக் வரைக்குமே இவங்க தமிழ் டப் பண்ணி முடிச்சிருக்காங்கன்னா அப்போ கன்ஃபார்மாக ஷிப்புடன் சீரிஸ் ஃபுல்லாகவே முடிச்சிருப்பாங்க தமிழ் டப் பண்ணி. இந்த நருட்டோ கிளாசிக் சீரிஸில் வந்து எப்படி இந்த சாஸ்கியை ரெஸ்கியூ மிஷின்லேருந்து அப்படியே விட்டுருவாங்க, பாதியில் விட்டுருவாங்கன்னா ஃபஸ்ட்டு சோனியில் அது வரைக்கும் தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு மாதமோ 2 மாதமோ கழிச்சு தான் திரும்ப மற்றது எல்லாமே விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஷிப்புடனுக்கு நடக்காது, ஏன்னா ஃபுல்லாகவே டப் பண்ணி முடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஒரு சில டவுட் எல்லாம் இருக்கும், நருட்டோ ஷிப்புடன் வந்து எப்போ டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு. நான் ஒரு 80% கன்ஃபார்மாக சொல்கிறேன். இந்த பப்ளிக் எக்ஸாமில் முடியும் பார்த்தீங்களா, இந்த 10th 11th 12th அப்போ முடியும் போது இந்த லீவ் வரும்ல, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தானே சின்ன பசங்க லீவில் வீட்டில் இருப்பானுங்க. அப்போ தான் நருட்டோ ஷிப்புடன் சீரிஸை தமிழில் கரெக்டாக பார்க்க முடியும். எக்ஸாம்லாம் எப்போ முடியுதோ அப்போ தான் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ட்ரெய்லரை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்கிறது, உண்மையிலே ஒரு பயங்கரமான ட்ரெய்லர். இந்த ஹாலிவுட் படத்தை ஐயோ பேச வர மாட்டேங்குது, சாரிங்க, ரொம்ப நாள் கழிச்சு பேசுகிறதால பட்டுன்னு ஃப்ளோவில் வர மாட்டேங்குது. இந்த ஹாலிவுட் படத்துலாம் எப்படி ட்ரெய்லர் விடுவாங்களோ அதே அளவுக்கு விட்டுருக்கானுங்க ட்ரெய்லரை. சரி, ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.